ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டயர் பஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனியில் வாங்குற டயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வாரண்ட்டி வரும். நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னுட்டு. பட் ஆனால் நான் வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணி புது டயரே வாங்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வாரண்ட்டி வந்து எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, டயருக்குலாம் வந்து வாரண்ட்டி கிளைம் ஆகாது அப்படின்னு நினச்சி ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளுக்குமே வாரண்ட்டி கொடுக்கும்போது நம்மளால் கிளைம் பண்ண முடியும். அது வந்து இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். எனக்கு புது டயர் எப்படி கொடுத்தாங்க, புது டயர் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். அதாவது வந்து ஓட்டின டயர்லாம் கிடையாது, புது டயர் தான். நம்ம வண்டி வாங்கி கரெக்டாக வந்து 2 வருஷம் ஆகுது. ஆனால் வந்து அந்த டயர் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஒரிஜினல் டயரு, வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ டயர் போட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம் சிஏ டயர் வந்து அந்த குவாலிட்டி இருக்காதுன்னுட்டு. நான் ஆல்ரெடி வண்டி எடுக்கும் போதே நான் வந்து சிஏ டயர் வேண்டாம் தான் சொன்னேன். பட் ஆனால் அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சிஏட்டும் அப்போலோ டயர் மட்டும் தான் வந்து கம்பெனிலேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, வேறு ஆப்ஷனே இல்லை. அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடு எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் ஓட்டுங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கிலோமீட்டர் அந்த அளவுக்கு ஓடல. ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு வண்டி எடுத்து. கரெக்டாக 6600 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வண்டி கிலோமீட்டரையும் காட்டுறேன் உங்கள்கிட்ட எவ்வளோ ஓடி இருக்குன்ட்டு. என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வண்டி எடுத்து போகும்போதே பார்த்தீங்கன்னா பேக் டயர் லெஃப்ட் சைட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆயிடுச்சு. 90% பட்டன் இருக்குது. வண்டியில் லோடு கிடையாது, ரோட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஹைவேஸு, ஒரு காட்டு வழியெலாம் கிடையாது, இந்த மாதிரி ஹைவேஸ் தான். ரோடும் நல்லா இருக்குது. காய்ச்சலில் வெடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, எதுவுமே இல்லை. டஸ் இருந்துச்சு, பார்த்தா டயர் வந்து வெடிச்சிருச்சு. பட் ஆனால் வெளியே வந்து பார்க்குறது எக்ஸ்டர்னல் டேமேஜ் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டயர் வெடிச்சா பார்த்தீங்கன்னா நூலாக போயிடும், அப்படியே கிழிஞ்சு டாட்டாராக போயிடும். அதுதான் பஸ்ட்டாக வருதுன்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு விழுந்த மாதிரி வந்து கிழிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஏதாச்சும் குத்தி இருந்தால் கிழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று டயர் வந்து வீக்காக இருந்தால் இந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை டயரில் டிஃபெக்ட் இருந்தால் இந்த மாதிரி ஆகும். டயரில் டிஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, டயர் வந்து பார்த்தீங்கன்னா லப்பரில் ரெடி பண்ணுறாங்கல்ல, சப்போஸ் அந்த லப்பரில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் வீக்காக இருக்கும். அந்த ஏர் பபிள்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லோடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பஸ்ட் ஆகிட்டு கிழிஞ்சிரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டயரில் வர டிஃபெக்ட். பட் ஆனால் அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்து வழக்கம் போல் கால் பண்ணி சொன்னேன், சரி நம்ம எதுக்கு விடுவானே அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டயர் வந்து எக்ஸ்டர்னல் டேமேஜ் மாதிரி இருக்குது, அதனால் வந்து வாரண்டியில் கிளைம் ஆகாது சார் அப்படின்னாங்க. அப்புறம் தான் நான் விசாரித்தேன் வாரண்டி வந்து எத்தனை வருஷம் வருது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக டயர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வாரண்டி வந்து 3 இயர்ஸ். அதாவது வந்து டிஃபெக்ட் இருந்தால், அவங்க சைடு டிஃபெக்ட் இருந்தால் 3 இயர்ஸ், நம்ம சைடு தப்பு இருந்தால் 2.5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அது வந்து ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது போல். ஸோ நான் என்ன பண்ணேன், சரி அவங்க வந்து முடியாதுன்னுட்டாங்களே அப்படின்ட்டு திருப்பி வந்து சர்வீஸ் சென்டரில் ஹை லெவலில் பேசினேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஹுண்டாயை பற்றி நல்லாவே தெரியும், சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு டாட்டா பற்றிலாம் தெரியல, பட் ஆனால் ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து நல்லா இது பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ரைஸ் பண்ணேன், இந்த மாதிரி வந்து டயர் வந்து பஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் வந்து இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, எனக்கு இதை பற்றி கவலை கிடையாது. பட் ஆனால் எனக்கு மிச்சம் இருக்க 3 டயர்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சேஃபாக இருக்க மாதிரி தெரியல அப்படின்னா. பட் அவங்க உடனே அன்றைக்கி அட்ரஸ் பண்ணிவிட்டு டயரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சிஎட்டில் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து டயர் நம்ம மேனுஃபேக்சர் வந்து சிஎட் தான், இவங்க எதுவுமே பண்ண முடியாது கைஸ், அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. சர்வீஸ் சென்டர் சைட்லேருந்து ஹுண்டாய் சைட்லேருந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படி நம்ம போய் வாரண்டி கிளைம் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க வந்து, ஏன்னா அவங்க தான் போட்டு கொடுத்தாங்க, ஸோ வந்து அவங்களே வந்து வாரண்டியை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு ஸ்டேட்டுக்கு அமிச்சாங்க. ஸோ வந்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டயர் வந்து எக்ஸ்டர்னல் டேமேஜ் ஆகிருக்கு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியில் வந்து கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஹுண்டாய் சைட்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா, டயர் டேமேஜ் ஆனது ஓகே, பட் ஆனால் கிலோமீட்டர் வந்து ரொம்ப கம்மியாக தானே ஓடி இருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி வந்து வாரண்டியில் கிளைம் ஆகாதுன்னு சொல்லி ஹுண்டாய் சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இதில் பாருங்களேன், ஹுண்டாய் சைடு ப்ரெஷர் கொடுக்கலன்னா இப்போ நம்மளாம் பேசலாம் ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஹுண்டாய் சைட்லேருந்து சொன்ன உடனே ஒன்றுமே பேசலை, ஜஸ்ட் வந்து ஓகே 6000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அப்படின்னா நீங்கள் வண்டிக்கு வந்து ஓடினதுக்கு மட்டும் அமௌண்ட் பே பண்ணிவிடுங்க. லைக் வந்து ஒரு 10% மாதிரி ஒரு 1000 சம்திங் 1200 கிட்ட பே பண்ண சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரி பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து புது டயர் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி நானும் பே பண்ணி 2 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயர் கொடுத்துட்டாங்க. ஒரு சில பேர் சொல்லுவீங்க வாரண்டியில் ஏன் பே பண்ணுறீங்கிட்ட. பட் ஆனால் இது தப்பு கைஸ். ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டயரை, ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாகவும் தெரியல ஃபார்ச்சுனேட்டாகவும் தெரியல வெடிச்சிருச்சு. நம்ம இதுக்கும் நம்ம பே பண்ண மாட்டோம் சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ வந்து நான் பே பண்ணால் 2 டேஸில் வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணி கொடுத்துட்டாங்க டயர்ஸை. ஸோ இவ்வளோ நாள் வந்து டயர் வந்து மாற்ற முடியாது அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்களா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதனால் வந்து வாங்கும் போதே வாரண்ட்டி இருக்க மாதிரி டயர்ஸாக வாங்கிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்மளால் வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாரண்ட்டி கிளைம் பண்ணி கொடுக்க தான் பார்ப்பாங்களே தவிர யாருமே நம்ம ஏமாற்ற பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி டயர் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி டயர்ஸாக வாங்கி போடுங்க. தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் சீப்பான டயர்ஸ்லாம் வாங்கி போடாதீங்க.
அதே மாதிரி ஷாப்ஸும் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டராக பார்த்து வாங்கி கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எம்ஆர்எஃப்னா எம்ஆர்எஃப்க்கு சொல்லி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இருக்கும், அந்த ஃப்ரான்ச்சைஸில் மட்டும் வாங்கி போடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு விற்பாங்க இந்த ஹோல்சேல் கடை மாதிரி, அந்த கடையெல்லாம் வாங்கி போடாதீங்க. தனியாக அதுக்கு எம்ஆர்எஃப்னே இருக்கும். இல்லைனா வெப்சைட்டில் போயிட்டு எம்ஆர்எஃப் வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரான்ச்சைஸை செக் பண்ணிங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து தெளிவாக வரும். உங்கள் ஏரியாவில் என்ன இருக்குன்ட்டு அங்கே போய் வாங்கி போடுங்க. ஈஸியாக வந்து வாரண்டி கிளைம் பண்ணிடலாம். ஸோ நான் அந்த வீடியோ வந்து அவங்க அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், புது டயரு பழைய டயர் ரெண்டுமே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.